நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது மேன்மையான வசனம். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வசனம். இது ஜனங்களுக்குள்ள கிறிஸ்துவை புகட்டக்கூடிய வேத வசனம். கிறிஸ்துவாக சாட்சியாக நிற்கக்கூடிய, மனுஷனை மாற்றக்கூடிய, மனுஷனுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய, பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய, கிறிஸ்து கூட நடக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும். போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புது எண்ணெயால் என்னை அபிஷேகியும். பாவிகள் மனம் திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. அன்பானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி பவுல் மார்பு தட்டி இருக்கிறத, மகிழ்ச்சியாக சொன்னத நம்ம தியானிக்க போகிறோம். சொல்லுங்க: நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை நாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேத வசனத்திற்குள்ள இருக்கிற வெளிச்சம் எனக்குள்ளும், இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும், எங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்குள்ளும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று, கிறிஸ்துக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இங்கே பிலிப்பியர்களின் நிருபத்தில் 1ஆவது அதிகாரத்தில் 21 பாருங்க: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பவுல் என்கிற பக்தன் வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணி பகுத்து அறிந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்படியாக ஜோஸ்வா டிவியின் மூலமாக வந்திருக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பவுல் சொல்லுகிறான்: கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன்னா வேதத்தின்படி நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான், சபையை துன்பப்படுத்தினவன் தான், கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அடித்தவன் தான், துன்பப்படுத்தினவன் தான், கொலை செய்தவன் தான், கொலை செய்தவர்களுக்கு துணை நின்றவன் தான். ஏனென்றா இயேசு சொல்கிறாரு, யோவான் 16 அதிகாரத்தில் 1வது வசனத்தில், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் அப்படின்னு சொன்னதில்
நான் கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களை ஆலயத்திற்கு புறம்பாக்கினேன். மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லி சீடர்களை பார்த்து, 11 சீடர்களோடு இயேசு கூட இருக்கும் போது அந்த யூதாஸ் காரியோத் தன்னை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்ட போது 11 சீடர்கள் இருக்கும்போது, யோவான் 16 அதிகாரத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆனால் உலகத்தில் உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியது யார்? பிசாசானவன் கொடுப்பான், இந்த வேதத்திற்கு எதிரானவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதில் இந்த வேதத்திற்கு எதிராக நான், கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த பவுலாகிய நான் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏனென்ற என்னை ஒரு நாள் சந்தித்தார் ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசு. கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அடித்து இழுத்து கொண்டு போய் கொலை செய்ய ஒப்பு கொடுக்கும்படியாக நான் புறப்படுகிற போது கர்த்தராகிய இயேசு என்னை சந்தித்தார். அந்த நாளில் இருந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நான் சொல்லி கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன். எந்த கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடாது என்று எதிர்த்து நின்றேனோ அதே கிறிஸ்துவை இன்றைக்கு அறிவிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், அநேகரை கிறிஸ்துக்குள் இழுக்கின்றேன். அதனால தான் சொல்லுகின்றேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பசியோ பஞ்சமோ பட்டினியோ இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அதனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பக்தனைய தாவி இப்படியாக பவுல் சொல்லுகிறான். இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா நம்ம பக்தனைய தாவீது 84வது சங்கீதத்தில் பாருங்கள், 2வது வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது, என் மாம்சமோ இருதயமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இது பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தாவீது சொல்கிறான் 84 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுது. பாருங்க, அப்போ இந்த 2 பக்தர்களை பார்த்தீர்களா? இந்த 2 பக்தர்களுக்குள் இருக்கிற வாஞ்ச, விசுவாசம், பரிசுத்தம், தேவனை அறிகிற தாகம், தேவனை அறிவிக்கிற வாஞ்ச உங்களுக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று தான் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இங்கே அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பக்தனைய தாவீது சொல்லுதான், என் இருதயமோ என் மாம்சமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா இங்கே வாழ்ந்தா இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தா இங்கே கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறேன். இந்த மண்ணுலகத்தை விட்டு நான் கடந்து போனால் அங்கே கிறிஸ்து கூட இருக்க போகிறேன். இம்மையிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், மறுமையிலும் எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வாஞ்சைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, எங்கே இயேசு சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இந்த வார்த்தை வருவதற்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி இந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில், அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர்
மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீடர்களை நோக்கி, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று திரளான அநேகமாயிரம் ஜனங்கள் வந்திருக்கிற போது இயேசு பிரசங்கிக்கிறார். ஆனால் அந்த வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கல, சீடர்களை பார்த்து பிரசங்கிக்கிறார். பரிசேயராகிய மாயமான பரிசேயராகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பிரசங்கிக்கிறாரு. அடுத்து சில காரியங்களை பேசிக்கிட்டே வரும்போது தான் இங்கே ஒரு மனுஷன் வருகிறான். அதற்கு அவன் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் விதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இவன் சீடர்கள் படக்கூடிய பாடுகளை, சீடர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து இப்படியாக ஜனக்கூட்டத்தில் ஒருவன் வந்து, போதகரே, என் ஆஸ்தியின் பாகத்தை பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? என என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சீடர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா உங்களை செப ஆலயத்திற்கு புறம்பாக்குவாங்க, துறைத்தனத்துங்களுக்குள்ளே கொண்டு போவாங்க, அதிகாரம் உள்ளவங்க இடத்துல கொண்டு போவாங்க. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. பாருங்க, 2 காசுக்கு அடைக்கலாம் குருவிக்கு, 2 காசுக்கு 5 காசுக்கு 2 அடைக்கலாம் குருவிகள் விற்கப்படுகிறது. ஆனாலும் அந்த அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பரிசேயராகிய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க உங்களை துன்பப்படுத்துவாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மனுஷன், எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற என் பாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது தான், மனுஷனே, உனக்கு நான் நியாயாதிபதியாக பங்கிடுகிறவனாக என்னை ஏற்படுத்தினது யாரு? கோபமாக சொல்லுத மாதிரியே தெரியும். ஆனாலும் அந்த மனுஷன் மேலே இரக்கம் வைத்து மறுபடி பொருளாசை. அப்போ இந்த சகோதரன் சொல்லுகின்ற சகோதரனுடைய நிலத்தை, பாஸ்தியை அவன் சகோதரன் அபகரித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும், கோடியாக சம்பாதிச்சாலும் மனுஷனுக்கு அது ஜீவன் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தராகி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகிலே உள்ள ஆஸ்திகள் அனைத்தும் ஜீவன் அல்ல. பிரியமானவர்களே, இயேசு நடந்ததை பாடணும், இயேசு பேசினதை பாடணும், இயேசு பிரசங்கித்ததை பாடணும், இயேசு பட்ட பாடுகளை பாடணும் அப்படின்னு சொல்லி வாஞ்ச ஆசை, உண்மையை பாட ஆசை, நன்மையை பாட எனக்கு ஆசை. இந்த ஜீவனை குறித்து நான் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது மேன்மையான வசனம், இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வசனம். இது ஜனங்களுக்குள்ள கிறிஸ்துவை புகட்டக்கூடிய வேத வசனம்.
கிறிஸ்துவாக சாட்சியாக நிற்கக்கூடிய, மனுஷனை மாற்றக்கூடிய, மனுஷனுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய, பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய, கிறிஸ்து கூட நடக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும், போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புது எண்ணெயால் என்னை அபிஷேகியும், பாவிகள் மனம் திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும், பயன்படுத்தும் ஐயா நீர் என்னையும். நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. அன்பானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி பவுல் மார்பு தட்டி இருக்கிறத, மகிழ்ச்சியாக சொன்னத நம்ம தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை நாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேத வசனத்திற்குள்ள இருக்கிற வெளிச்சம் எனக்குள்ளும், இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும், எங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்குள்ளும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று, கிறிஸ்துக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இங்கே பிலிப்பியர்களின் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 21 பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பவுல் என்கிற பக்தன் வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணி பகுத்து அறிந்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்படியாக ஜோஸ்வா டிவியின் மூலமாக வந்திருக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன்னா வேதத்தின்படி நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான், சபையை துன்பப்படுத்தினவன் தான், கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அடித்தவன் தான், துன்பப்படுத்தினவன் தான், கொலை செய்தவன் தான், கொலை செய்தவர்களுக்கு துணை நின்றவன் தான். ஏனென்றா இயேசு சொல்கிறாரு யோவான் 16 அதிகாரத்தில் 1வது வசனத்தில், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் அப்படின்னு சொன்னதில் நான் கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களை ஆலயத்திற்கு புறம்பாக்கின, மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லி சீடர்களை பார்த்து, 11 சீடர்களோடு இயேசு கூட இருக்கும் போது அந்த யூதாஸ் காரியோத் தன்னை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்ட போது 11 சீடர்கள் இருக்கும்போது யோவான் 16 அதிகாரத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆனால் உலகத்தில் உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியது யார்? பிசாசானவன் கொடுப்பான், இந்த வேதத்திற்கு எதிரானவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதில் இந்த வேதத்திற்கு எதிராக, நான் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த பவுலாகிய நான் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏனென்ற என்னை ஒரு நாள் சந்தித்தார் ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசு. கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அடித்து இழுத்து கொண்டு போய் கொலை செய்ய ஒப்பு கொடுக்கும்படியாக நான் புறப்படுகிற போது கர்த்தராகிய இயேசு என்னை சந்தித்தார். அந்த நாளிலிருந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று நான் சொல்லி
கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன், எந்த கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது என்று எதிர்த்து நின்றேனோ அதே கிறிஸ்துவை இன்றைக்கு அறிவிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன், அநேகரை கிறிஸ்துக்குள் இழுக்கின்றேன். அதனால தான் சொல்லுகின்றேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பசியோ பஞ்சமோ பட்டினியோ இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அதனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பக்தனைய தாவி இப்படியாக பவுல் சொல்லுகிறான். இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா நம்ம பக்தனைய தாவீது 84வது சங்கீதத்தில் பாருங்கள், 2வது வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது, என் மாம்சமோ இருதயமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இது பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தாவீது சொல்கிறான் 84ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுது. பாருங்க, அப்போ இந்த 2 பக்தர்களை பார்த்தீர்களா? இந்த 2 பக்தர்களுக்குள் இருக்கிற வாஞ்ச, விசுவாசம், பரிசுத்தம், தேவனை அறிகிற தாகம், தேவனை அறிவிக்கிற வாஞ்ச உங்களுக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று தான் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இங்கே அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பக்தனைய தாவீது சொல்லுதான், என் இருதயமோ என் மாம்சமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா இங்கே வாழ்ந்தா இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தா இங்கே கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறேன். இந்த மண்ணுலகத்தை விட்டு நான் கடந்து போனால் அங்கே கிறிஸ்து கூட இருக்க போகிறேன். இம்மையிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், மறுமையிலும் எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வாஞ்சைக்குள்ளே வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, எங்கே இயேசு சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இந்த வார்த்தை வருவதற்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி இந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் எனக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கின்றார், எனக்காகவும் சரீரத்தை பிட்க கொடுத்தார், பிட்கப்பட்ட சரீரத்திலிருந்து வடிந்தது ரத்தம். அதனால கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறேன், பிட்கப்பட்ட சரீரத்தை புசிக்கிறேன், சிந்தப்பட்ட குற்றமில்லாத இரத்தத்தை நான் பானம் பண்ணுகின்றேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு ஜீவன் அல்ல. கிறிஸ்து கொடுக்கிற வசனமே ஜீவன், கிறிஸ்துவின் சரீரமே ஜீவன், கிறிஸ்துவின் இரத்தமே ஜீவன். கிறிஸ்துவின் இரத்தமும் பிட்கப்பட்ட சரீரமுமே அந்த அழியாத வாழ்வுக்கு நம்மை கூட்டி சேர்க்கும். அப்படியே நம்ம ஜெபிப்போமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த ஜீவ வசனத்தை நானும் எங்களோடு இருக்கிறவர்கள், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
பிடித்து கொண்டு அந்த நித்திய ஜீவ வாழ்வை தொடர, அந்த நித்திய ஜீவ வாழ்வில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட பங்கு பெற கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்யும். இது உமது நாமத்திற்கு மகிமையாக இந்த வேத வசனம் நீர் விரும்புகிற காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.